உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் பாவம் விடவே மாட்டேன்ட்டேன், படிச்சே தீருவேன். ஆனால் அவங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் படினாங்க. நான் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் வந்து பார்க்க வரும்போதே நான் கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஆஃப்டர் மேரேஜ் நான் படிக்கணும், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் சொன்னேன். சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றினாரு. நான் நல்லா படித்து உங்கள் முன்னாடி ஒரு நல்ல சர்வீஸ் வாங்கினேன். இது எதுக்காக சொல்கிறேன், என்னோட ஹிஸ்ட்ரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் நினைப்பீங்க 10 லட்சம் பேர் எழுதுறானா, எப்படி இதை படிச்சு என்னத்தை எழுதி 10 லட்சம் சீட்லாம் உங்களுக்கு வேணாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு தான் தேவை. சரியா? ஒரே சீட்டு. அதுதான் நான் நினைச்சு எழுதுனேன். மேகலானா எனக்கு ஒரு சீட்டு போதும் இல்லையா? நான் நினைச்சது நான் எழுதுறேன். என்ன நிறைய பேர் சொன்னாங்க, அத்தனை லட்சம் எழுதுறாங்க, எப்படிமா அவன் சிட்டியில இருந்து ஐஐடி ஏஐஎம் எல்லாத்துல தான் எழுதுறான், யூபிஎஸ்சி மோர்பண்டு அப்படியே அச்சீவர்ஸ் ஸ்டாப்பர்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுவேன்? எனக்கு வேணாங்க, அத்தனை சீட்லாம் வேணாம், எனக்கு தேவை ஒரே சீட்டு, அது இந்த மேகலாக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தட் இஸ் அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சரியா? ஸோ வாய்ப்புகளை தேடாதீங்க, உருவாக்கிக்கோங்க நல்ல முறையில். நம்ம நினைச்சா, பொண்ணுங்க நினைச்சா கண்டிப்பாக சாதிக்கலாம், பேரண்ட்ஸுக்கு பெருமையை சேர்த்து தரலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சு நிறைய நல்ல பெருமையை கொடுங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அவார்ட்ஸ் மெடல்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் போயிட்டீங்கன்னா கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட்ஸில் அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன், அதுதாங்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே சந்தோஷம். அதனால பேரண்ட்ஸை கொஞ்சம் நல்ல ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருங்க, வேண்டவே வேணாம்னு சொல்ல, என்னடா இதை அவாய்ட் பண்ண அதை அவாய்ட் பண்ண, ஜாலியாக இருங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ ஆர் சேஃப் அண்ட் செக்யூர்ட். நீங்களா இருங்க. மற்றவங்களுக்காக நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு நடிச்சு காமிக்காதீங்க, உலகத்தை ஏமாத்தாதீங்க, உலகத்துக்காக வாழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் இண்டிவிஜுவலுக்காக வாழுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும், லைஃப் ரொம்ப நல்லா அமையும்.